முத்தண்ட ஈரண்டமே முடியாயினும் முத்தண்ட ஈரண்டமே முடியாயினும் அத்தன் உருவம் உலகேழ் எனப்படும். முத்தண்ட ஈரண்டமே முடியாயினும் அத்தன் உருவம் உலகு எழு எனப்படும். அத்தன் பாதாள அளவுள்ள சேவடி மத்தர் அதனை மகிழ்ந்துணராரே. மூன்றும் இரண்டுமாக ஐந்தாய உலகங்களே அனைத்துலகங்கட்கும் முடியாய் சிவனுக்கு உரியன என்று சொல்லப்பட்டாலும் எல்லா உலகங்களுமே அவனுக்கு உருவமாகும். அப்படி பார்க்கின்ற பொழுது பிருதிவி அண்டத்தில் அதன் கீழ்ப்பகுதியாகச் சொல்லப்படுகின்ற பாதாள உலகங்களே அவனுக்குத் திருவடியாம். சிவ தத்துவ உலகமே முடியாதல் முதலடியிற் கூறியதனானே பெறப்பட்டது. அறியாமையுடையவர்கள் இந்த உண்மையை அறிந்து மகிழ்வெய்தும் நிலையில்லாதவர் ஆவர். ஆதிப்பிரான் நம்பிரான் ஆதிப்பிரான் நம்பிரான் இவ் அகலிட ஜோதிப்பிரான் சுடர் மூன்றொளியாய் நிற்கும். ஆதிப்பிரான் நம்பிரான் இவ் அகலிட ஜோதிப்பிரான் சுடர் மூன்றொளியாய் நிற்கும். ஆதிப்பிரான் அண்டத்து அப்புறம் கீழவன். ஆதிப்பிரான் அண்டத்து அப்புறம் கீழவன். ஆதிப்பிரான் நடுவாகி நின்றானே. அனைத்துலகங்களும் ஒடுங்கிய பின்னும்தான் ஒடுங்காது. ஒடுங்கிய உலகம் மீளத் தோன்றுதற்கு முதல்வனாய் உள்ளவன் எவனோ அவனே நமக்குப் பெருமான். அவன் விரிந்த இடத்தையுடைய இந்த உலகத்திற்கு விளக்காய் உள்ள கதிர், மதி, தீ என்னும் மூன்றிற்கும் ஒளியைத் தரும் பேரொளிப் பெருமான். முன்மந்திரத்திற்கூறியவாறு விசுவரூபியாய் நிற்றலேயன்றி விசுவாதிகனாய் அனைத்துலகங்களையும் கடந்து அவற்றிற்கு மேலும் கீழும் இருக்கின்றான். இனி மேற்கூறியவாறு அவற்றினுள்ளும் விசுவரூபியாயும் இருக்கின்றான். அண்டம் கடந்துயர்ந்தோங்கும் பெருமையன் அண்டம் கடந்து உயர்ந்து ஓங்கும் பெருமையன் பிண்டம் கடந்த பிறவிச் சிறுமையன் கண்டர் கடந்த கனைகழல் காண்தொறும் தொண்டர்கள் தூய் நேரி தூங்கி நின்றாரே. அண்டங்கள் அனைத்தையும் கடந்து எல்லையற்று விளங்கும் அகண்டப் பொருளாயிருப்பினும் பிறவாய் பிறவியாகிய திருமேனிகள் பலவற்றைக் கொண்டு கண்டப் பொருளாயும் விளங்குகின்ற சிவனது தீயோர் அணுகாத திருவடிகளை காணுந்தோறும் அவன் அடியார்கள் சுத்தாவத்தையில் அழுந்துகின்றார்கள். உலவு செய்யோக்கப் பெருங்கடல் சூழ்ந்த நில முழுதெல்லாம் நிறைந்தனன் ஈசன்
உலவு செய் யோக்கப் பெருங்கடல் சூழ்ந்த நில முழுதெல்லாம் நிறைந்த நன் ஈசன் பலம் முழுதெல்லாம் படைத்தனன் முன்னே பலம் முழுதெல்லாம் படைத்தனன் முன்னே புலம் முழு பொன்னிறமாகி நின்றானே. சீவன் ஓவாது வீசுகின்ற அலைகளையுடைய கடலால் சூழப்பட்ட இவ்வுலகம் முழுதும் நிறைந்து நிற்கின்றான். நின்று இதன் கண் உளவாகின்ற அனைத்துப் பயன்களையும் தோற்று விக்கின்றான். இவையல்லாமலும் உயிர்களின் பட்பொறி சென்று பற்றும்படி பொன்னார் மேனியாய் முன்வந்து காட்சியும் தருகின்றான். பராபரனாகி பல்லூழிகள் தோறும் பராபரனாயு அகலிடம் தாங்கி பராபரனாகி பல்லூழிகள் தோறும் பராபரனாயு அகலிடம் தாங்கி தராபரனாய் நின்ற தன்மை உணரா நிராபர